ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக கூட்டணி எனக்கு வேண்டாம்ப்பா, அவங்க வரவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் பிச்சுக்கிட்டு வெளியே வந்தார். இப்ப அடுத்த விக்கெட்டு டிடிவி தினகரன் வெளியே வர போறார் அப்படின்ற ஒரு தகவல் தான் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. ஏன்னா சரியான ஒரு மரியாதை கிடையாது, என்னை புறக்கணிக்கிறாங்க, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, அத பாஜக உணரல, எனக்குன்னு ஒரு பெரும்பான்மை இருக்கு, எனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, இதை எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளாம பாஜக என்னை எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு என்னை கேவலமா நடத்திட்டாங்க, எந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கல, எந்த அளவுக்கு என்ன புறக்கணித்தார்கள், அதனால நான் இதுக்கப்புறம் பாஜக கூட்டணியிலேயே இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் பாஜகவுக்கு எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லப்பா அப்படின்னு பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு கையோட மோடி அவர்களையும் எதிர்க்க ஆரம்பித்தார். ஒன்றிய அரசுக்கு எதிராகவே பல கூட்டங்களை நடத்துங்க, அவங்களை எல்லாரையும் என்ன பண்ணணும், கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, ரொம்ப முழுமூச்சா என்ன பண்ணாரு, இறங்கிட்டாரு. இப்ப அடுத்தபடியா டிடிவி தினகரனுக்கும் இந்த ஒரு இழிவு வந்திருக்கு. டிடிவி தினகரனுக்கும் சரியான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் பாஜக கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரும் கூடிய விரைவில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. என்னன்னா இங்க இருக்கிற டிடிவி தினகரனுக்கும் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கும் பனிப்போர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் அதிமுக இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் புகஞ்சுதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாஜக மாநில தலைவரா வந்துட்ட பிறகு லைட்டா கொஞ்சம் புகஞ்சிட்டு தான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், சசிகலா, இவங்க எல்லாருக்குமே இது புகஞ்சிட்டு தான் இருந்தது. ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விஷயம் அதிமுக இருக்கும் போதே நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு எதிரி அப்படின்னா இவங்க 3 பேர் தான். அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இவங்க 3 பேரால தான் தான் ஓரங்கட்டப்பட்டோம் அப்படின்ற ஒரு மனஸ்தாபம் அவருக்கு இருக்குது. ஆனா எதிரிக்கும் ஒரு காலம் வரும்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ ஐயா நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு காலம் வந்துருச்சு. நான் பாஜக மாநில தலைவர், அப்படி இருக்கும் பொழுது இங்க கூட்டணியை டிசைட் பண்றது நான் தான். அண்ணாமலை இருக்கும் போது அப்படிதான் இருந்தது. என்னதான் டெல்லி பாஜக முடிவு பண்ணாலும் மாநில தலைவருடைய சஜெக்ஷனை கேட்பாங்க, என்னப்பா அங்க எப்படி சூழ்நிலை இருக்கு, என்ன கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முனைப்போடு இருக்கிற மாதிரி அப்ப பாஜக இல்ல, அதிமுக இல்லைன்னா பரவாயில்ல, அண்ணாமலை போதும், அண்ணாமலை ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் வீகம் வகுத்துருவாரு, அவரு சூப்பரா எடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக நம்பிருச்சு. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, இபிஎஸ் போனா என்ன, வேண்டாம் விடுங்க, அவர் கேட்ட ஒண்ணுமே இல்ல, பாருங்க நீங்க வேணா பாருங்க, நம்ம தான் வரப்போறோம், அதிமுகவை கீழே தள்ளிட்டு நம்ம தான் வரப்போறோம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே வந்துருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பல இடங்கள்ல டெபாசிட் எழுந்தாங்க, 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தாங்க. பாஜக என்ன பண்ணுச்சு, பாஜகவுக்கு அதிமுகவுக்கு தான் அப்ப போட்டியா இருந்தது, அவங்க வந்துட்டாங்க. ஆனா இப்போ 2026 நிலைமை அப்படி இல்லை. பாஜகவுக்கு அதிமுக துணை வேணும். நீங்க என்னதான் இப்போ பாஜக இருந்து ஒரு மெசேஜ் இங்க இருக்கிற பாஜகவுக்கு வந்தது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது, எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கோ எதிர்த்து பேசக்கூடாது, எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வச்சுட்டு போனாங்க. அது மாதிரிதான் இங்க இருக்கிற பாஜக காரங்க என்ன பண்றாங்க, அதான் சொல்றாங்க, ஏன் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல, டெல்லியில என்ன முடிவு பண்றாங்களோ அதை எடுத்துப்போம். ஏன் நயினார் நாகேந்திரன் அவரே சொல்றாரு, எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, டெல்லி என்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்போம், அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிற அண்ணாமலை முதற்கொண்டு, தமிழிசை முதற்கொண்டு, நயினார் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் அதான் சொல்றாங்க. பாஜக மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் ஒரு அதிரடியான முடிவு எடுக்க முடியல, அவரு டெல்லியோட கண்ட்ரோல்ல இருக்கிறார், அந்த நிலைமை தான் இப்ப இருக்குது. அதனாலேயே இங்க என்ன போக்கு போகுதுன்னா, டெல்லியோட நாலேஜ் இல்லாம இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. அதனாலதான் இப்போ நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இபிஎஸ்க்கும் அதிமுக கூட ஓரம் கட்டணும். அதாவது இப்ப இபிஎஸ்க்கும் அதிமுக குள்ள இவங்களை உள்ள வரவிடாம ஓரம் கட்டணும். பாஜக கூட்டணியில இவங்க உள்ள வராம ஓரம் கட்டணும்ன்றது நயினார் நாகேந்திரோட எண்ணமா இருக்கு. சோ இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன், சசிகலா ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு. அந்த அடிப்படையில தான் ஒரு பக்கம் இபிஎஸ், ஒரு பக்கம் நயினார், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓபிஎஸ் வேட்டு வச்சு என்ன பண்ணாங்க, வெளியே கழிப்பிட்டாங்க. இப்போ பாஜக மாநில தலைவர் என்ன சொல்றாரு, ஏன் கேட்ட சொல்லியிருந்தா நான் நேரம் வாங்கி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் கொடுத்து நேரம் கேட்டிருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட காட்டுறாரு.
சோ அப்ப இவங்க 2 பேரும் ஏதோ உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க. இபிஎஸும் நயினாரும் உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க. பார்த்தது ஒரு நிமித்தமா தான் ஓபிஎஸ் அவர்களை ஓரங்கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுனாலதான் ஓரங்கட்டி இப்ப வெளியே வந்தது. ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தது ஓபிஎஸ்க்கு நல்லதா போயிருச்சு. அவருக்கு ஒரு மெஜாரிட்டி வந்ததா போயிடுச்சு. இப்ப இழப்பு யாருக்குன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான். கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போக்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த 6 மாவட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், விட்டு கொடுக்க கூடாது. இந்த 6 மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளை நம்ம என்ன பண்ணோம், ஒட்டுமொத்தமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இந்த 6 மாவட்டங்களை தவிர்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 86 தொகுதிகளை தன் வசம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு முழு மூச்சுடன் என்ன பண்ணிருக்காரு, இறங்கியிருக்காரு. ஏன்னா நீங்க தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களோட வாக்கு வங்கி அதிகமா இருக்குது. அதனாலேயே ஒட்டுமொத்தமா 86 தொகுதிகளை தாம் பக்கம் வசம் வைக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ரெடியா இருக்கு, வாக்கு வந்து ரெடியா இருக்கு. அத பாஜகவும் அதிமுகவும் இழந்துட்டாங்க. இப்ப பெருசா பேசுகிறாங்க ஓபிஎஸ் வெளியே போனதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல, யாருக்கும் பெருசா இழப்பு இல்ல அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இழப்புனா அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்னு. இப்போ இன்னும் அடிஷ்னலா டிடிவி தினகரன் என்ன பண்ண போறாரு, ஐயா ஓபிஎஸ் கூட வெளியே வந்து கை கோர்க்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இப்போ அதாவது 4 சீட் இருந்தது, இப்போ ஒரு சீட்டு வெளியே வந்துருச்சு, இன்னொரு சீட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப மீதி ஒரு 2 சீட் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்துலதான் பாஜகவும் அதிமுக இருக்கு. இப்போ டிடிவி தினகரனுக்கும் இதே நிலைமை தான். இப்ப நயினார் என்ன கணக்கு போறாருன்னா, ஓபிஎஸ் நம்ம வெளியே அனுப்பிச்சிடும். டிடிவி தினகரன் எதுக்கு, அவருக்கு பெருசா வாக்கு வங்கி எல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம அவர் கேட்பாரு, எனக்கு 10 சீட்டு கொடுங்க, 12 சீட்டு கொடுங்க, அதெல்லாம் அவர் கொடுக்க முடியாது. அதனால அவரே வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இறங்கி வந்துட்டாரு. இப்போ இபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, டிடிவி தினகரன் உள்ளே சேர்க்காது. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படின்னும் பொழுது டிடிவி தினகரன் அங்க மெயினா இருக்கிறார். இப்ப பாஜக கூட்டணியில் நீங்க எடுத்துங்களேன், இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு. அதனால ஓபிஎஸ் நம்ம கணக்கு சேர்க்க வேணாம். டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், அவ்வளவுதான். விரல விட்டு என்ன பெருசா ஒண்ணுமே இல்ல சார். நம்ம பாஜக கூட்டணியில பெரிய கட்சிகள் எதுனா இருக்குதுன்னா இல்லவே இல்ல. இப்போ டிடிவி தினகரனும் வெளியே வந்துட்டா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற முக்குளத்தூர் வாக்குகளும் வெளியே வந்துடும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா சசிகலாவும் தன்னுடைய ஆதரவு என்ன பண்ணுவாங்க, ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரன் தான் கொடுப்பாங்க, பாஜகவுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் கலை யதார்த்தம். சோ அதனால இப்ப இங்க விருந்து நடந்ததுல, நயினார் நாகேந்திரன் வீட்டுல விருந்து நடந்ததுல, அங்க இபிஎஸும் நயினார் நாகேந்திரன் மட்டும் தனியா பேசிக்கிட்டு விவாதம் பண்ணி கொண்டுதான் தகவல் இருக்கு. அதுல டிடிவி தினகரனையும் கூட்டணி கட்சியில இருக்க வைக்க கூடாது அப்படின்னு இபிஎஸ் நயினார் கிட்ட சொன்னதாகவும், நயினாரும் பரவாயில்ல அவர் கூட்டணியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு பகிர்ந்து கொண்டதாகவும் அரசல் புரசலா தகவல் வருது. இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல. பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு புள்ளி வைத்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஏன்னா நீங்க கூட்டணி கட்சிகள் பேர் வாசிக்கும் பொழுது டிடிவி தினகரன் பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்க தவிர்த்துட்டு பேசுறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ பாஜகவுடைய ஸ்டாண்ட தான் டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, உயர்த்தி பிடிக்கிறார். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி இல்ல பாஜக அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்றாரு. ஆனா இங்க கூட்டணி கட்சிகள் வரும்பொழுது டிடிவி தினகரனையும் நீங்க மென்ஷன் பண்ணி பேசுறோம். அதிமுகவோ பாஜகவோ டிடிவி தினகரனை தவிர்த்துட்டு என்ன பண்றாங்க, பேசுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க. இவ்வளவு ஏன் இந்த விருந்து கொடுக்கிற விஷயத்துல கூட நம்ம டிடிவி தினகரனை அழைக்கல, முறையா அழைக்கல அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இதன் மத்தியில டிடிவி தினகரனுக்கும் இங்க அவமரியாதை ஏற்படுது, இங்க அவர் புறக்கணிக்கப்படுகிறார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஓபிஎஸ்க்கு வெளியே வந்ததுக்கும் டிடிவி தினகரன் இப்ப வெளியே வர போறதுக்கும் ஏபிஎஸும் நயினாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க பர்சனல்ன்றது எல்லாருக்குமே இருக்கும், யாருக்கும் இல்லாமலாம் இருக்காது. ஆனா பொது எதிரியை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு வந்துட்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஒன்னா ஓரணியில சொல்லுவாங்க. இப்போ பாஜக அதிமுக சொல்லுது, எங்களுடைய பொது எதிரி திமுக, திமுகவை வீழ்த்தணும். திமுகவை வீழ்த்தணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதல்ல கொண்டு வரக்கூடாது, அது நீங்க அப்புறமேட்டு தீர்த்துக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க கை கோர்த்தாதான் திமுகவை எதிர்க்கணும். இதைதான் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. ஆரம்பத்திலே சொன்னாரு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணி, நாங்க பலம் வாய்ந்த கூட்டணி சொன்னார். அப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்டார், பலமான கூட்டணி சொல்லி புரோஜனம் சொல்றது, சொல்லி என்ன புரோஜனம்? மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? திமுகவை வீழ்த்தணும்னு வந்துட்டீங்க, திமுக செய்ததை காட்டிலும் அதிகமா நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்பதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஆனா அண்ணாமலையுடைய பேச்சை யாருமே இங்க வந்து கேட்கறதா இல்ல. டெல்லியிலும் கேட்கல, இங்க இருக்கிற மாநிலமும் கேட்கல, கூட்டணி கட்சியான அதிமுகவும் கேட்கல, யாருமே கேட்கல. அதனாலயே மனுஷன் என்ன பண்ணிட்டாப்புல, ரொம்ப விலகிட்டா, வெறுத்துட்டாப்புல. வேண்டாம், நான் எலெக்ஷன்ல நிக்கல, வேண்டாம், நீங்களே நீ எப்படியே நின்னாலும் தோக்க தான் போறோம், எதுக்கு நான் தோத்து நின்று அசிங்கப்படணும்?
நீங்களே நின்னுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, வேலைக்கு வந்துட்டாரு. ஆனா ஒண்ணு, இவங்களுடைய பர்சனல் மேட்டரை பர்சனலா ரிவெஞ்ச் எடுக்கிறத பொது எதிரியை வீழ்த்த வேண்டிய ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சக்தியை கொடுக்குமா, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வலுவை கொடுக்குமானா கொடுக்காது. அப்படி நீங்க ஒரு பர்சனல் ஒரு ரிவெஞ்சை உள்ள எடுத்துட்டு வந்துதான் ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப டிடிவி தினகரனும் வெளியே வரப்போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. சோ இங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சியின் பலத்தை இழந்துட்டு வராங்க, பலவீனமா ஆயிட்டு வராங்க. தேமுதிகவும் வெளியே வந்துருச்சு, ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு, இப்ப டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, வெளியே வந்துட்டாரு. ஆல்ரெடி புதிய தமிழக கட்சின்ற ஒரு கட்சி, நாங்க எதுக்கு கூட்டணி ஆட்சி தான் உழைக்கணும், யாரோ ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு நாங்க எதுக்கு உழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. சோ இப்போ இங்க பாஜக அதிமுக கூட்டணி ஒரு முரண்பாடுல இருக்கு. இப்போ பாஜக அதிமுக மட்டும்தான் நிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஒவ்வொரு கட்சி என்ன பண்றாங்க, வெளியில வராங்க, என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ பாஜக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனும் வெளியேற போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதற்கு பின்னாடி நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் தான் இருந்து செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.